ராமாபுரம் கிராமத்துல ஒரு பழைய கோவில் இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய சேவலோட சிலை இருந்துச்சு. அது ஊரோட எல்லையில இருக்கிறதுனால அந்த சேவல் ஊருக்கே காவல் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அடிக்கடி அந்த கோவிலுக்கு வந்து அந்த சிலைக்கு ஊர்ஜனங்க பூஜைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்துல பாலு கீர்த்தி அப்படிங்கிற அநாத பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இருக்கல. அந்த ஊர்ஜனங்க ஏதாவது வேலை கொடுத்து அதுக்கான பணத்தையும் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு அவங்க வயிறார சாப்பிடுவாங்க. எந்த வேலையும் கிடைக்கலன்னா அன்னைக்கு அவங்க பட்னியாவே தூங்குவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற அந்த சேவலோட கோவிலுக்கு ஒரு சாமியார் வந்தாரு. சாமியார் வந்திருக்கிற விஷயத்த கேள்விப்பட்டதும் ஊர்ஜனங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. ஊர்ஜனங்க கூடவே கீர்த்தி பாலு 2 பேரும் கூட வந்தாங்க. அந்த கோவில் எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்த சாமியார் ஊர்ஜனங்க கிட்ட இப்படி கேட்டாரு. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நீங்க மட்டும் குளிச்சு சுத்தமா இருந்தா போதுமா? இந்த கோவில் உங்க ஊர்ல இருக்கிற கோவில் தானே, இது சுத்தமா இருக்க வேண்டாமா? இந்த கோவிலை சுத்தமா வச்சுக்கிறதும் உங்களுடைய கடமை தான். அதனால உங்கள யாராவது ஒருத்தர் இந்த கோவிலை சுத்தமா வச்சுக்கிற பொறுப்பை ஏத்துக்கோங்க. அதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொன்னாரு சாமியார். ஊர்ஜனங்கள்ல ராமு அப்படிங்கிற ஆளு இப்படி சொன்னான். சாமி, ஊர்ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்காங்க. அவங்கவுங்க குடும்பத்தை பாத்துக்கவே அவங்களுக்கு நேரம் இல்ல. இதுல எப்படி சாமி வந்து இந்த கோவிலை சுத்தம் பண்ணுவாங்க? பேசாம நான் ஒன்னு சொல்றேன். எங்க ஊர்ல பாலு கீர்த்தி அப்படின்னு 2 அநாத பசங்க இருக்காங்க. அவங்களுக்குன்னு எந்த வேலையும் இல்ல. பல நாள் அவங்க பட்னியா தான் தூங்குறாங்க. அவங்களும் இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன். அப்ப சாமியார் பாலு கீர்த்தி 2 பேரையும் முன்னாடி வர சொல்லி அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு. பாருங்க பசங்களா, இன்னில இருந்து இந்த கோயிலை நல்லபடியா பாத்துக்கிற பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கறேன். இனி நீங்க தான் இந்த கோயிலை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சாமி, இந்த கோயிலை பாத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாங்களே இப்போவோ அப்போவோன்னு யாராச்சும் ஏதாச்சும் வேலை கொடுத்தா அந்த வேலையை செஞ்சு அதுல கிடைக்கிற பணத்துல தான் எங்க வயித்த கழுவிக்கிறோம். இப்ப இந்த கோவிலை சுத்தமா வச்சுக்கிற பொறுப்பை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா நாங்க தினமும் பட்னியா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாலு. ஆமா சாமி, எங்க நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே நாங்க சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. ஊர்ஜனங்க எல்லாரும் கோயிலுக்கு வராங்களே, அங்க பூஜை ஏதாவது நடக்கும் போல பிரசாதம் கொடுத்தா சாப்பிடலாம், வாடா தம்பின்னு பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு நாங்க 2 பேரும் ஆசையா வந்தா இப்படி சொல்றீங்க. அப்போ அந்த சாமியார், உங்க நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் துணை. அதனால தான் இந்த கோவில் பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கறேன். ஊர் ஜனங்க எல்லாரும் மாசம் மாசம் கொஞ்சம் பணமும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு சாமியார். அன்னையில இருந்து பாலு கீர்த்தி 2 பேரும் எப்பவும் கோவில் கிட்டேயே இருந்து கோவில சுத்தமா வச்சுக்கிட்டாங்க. இப்படி சில நாட்கள் நகர்ந்துச்சு. முதல்ல ஊர்ஜனங்க எல்லாரும் ஒழுங்காதான் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வர வர பணம் கொடுக்கறதுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பாலு கீர்த்தி கிட்ட பணமும் இல்லாம சாப்பிட சாப்பாடும் இல்லாம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாலு ரங்கையா அப்படிங்கிற ஆளுகிட்ட போய் இப்படி கேட்டான். சித்தப்பா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாமியார் நம்ம கோயில பார்க்க வந்தப்போ கோயில நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சம் காசு ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாருல்ல. நாங்களும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா யாருமே காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்பெல்லாம் எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டான் பாலு. ஏண்டா குட்டி பிசாசு, நான் என்னத்துக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? ஏன் பணம், ஏன் கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அது ஏன்டா நான் உனக்கு கொடுக்கணும்? நீங்க என்ன எனக்காக வேலை செய்யறீங்க? கோயிலுக்காக தானே வேலை பாக்குறீங்க. இஷ்டம் இருந்தா பாருங்க, அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஏன்டா இப்படி பணம் கேட்டு நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு திட்டி பாலுவ அங்கிருந்து கிளம்ப சொன்னான். பாலு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனான். அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கீர்த்தியும் கவலையா இருக்கிறத பாலு கவனிச்சான். அப்போ பாலு கீர்த்தி கிட்ட போய் இப்படி கேட்டான். அக்கா, என்னாச்சுக்கா, ஏன் கவலையா இருக்கிற? என்னடா பண்ண சொல்ற? யார கேட்டாலும் நமக்கு கொடுக்க வேண்டிய காசும் கொடுக்காம அது மட்டும் இல்லாம நம்மள திட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம இந்த வேலையை விடவும் முடியாது. ஆனா வேற வேலைக்கு போகவும் முடியாது. நம்ம எப்பவும் பட்னியா தான் இருக்கணும் போலடா அப்படின்னு சொன்னா கீர்த்தி. பாலு கீர்த்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு புயல் காத்து வந்துச்சு. பாலு கீர்த்தியோட வீடு பழைய வீடு அப்படிங்கறதுனால அந்த வீட அந்த காத்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அக்கா, நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டான் பாலு. டேய் பாலு, நம்ம தங்குறதுக்கு
எங்கேயாச்சும் கொஞ்சம் இடம் கிடைக்குதான்னு பாக்கணும்டா. நம்ம இப்பவே போய் அது பார்க்கலாம் வா. அது வரைக்கும் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா கீர்த்தி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து கோவிலுக்குள்ள போனாங்க. கோவில்ல இருக்கிற சேவல் சிலை முன்னாடி நின்னுக்கிட்டு அவங்க 2 பேரும் இப்படி கேட்டாங்க. அம்மா, உன் கண்ணு முன்னாடிதான் நாங்க கஷ்டப்படுறோம். எங்க கஷ்டம் ஏன் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது? உனக்கு தெரிய மாட்டேங்குதா? தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இது வரைக்குமே எங்களை பார்த்து உனக்கு கருணையே பொறுக்கலையா? இப்ப வரைக்கும் நாங்க கஷ்டப்படுறத நீ சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறியா? இதுக்கு நாங்க ஏமா உயிரோட இருக்கணும்? நீயே சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு முன்னாடியே பெருசா சேவலோட உருவத்துல இருக்கிற தங்க வீடு அங்க வந்துச்சு. அப்போ அந்த சிலை அவங்க கிட்ட இப்படி பேசிச்சு. பசங்களா, உங்க ஒவ்வொரு அசைவையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு பரீட்சை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அதனாலதான் இப்ப நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கறேன். அந்த வரம் என்னன்னு தெரியுதா? அது ஒரு தங்க சேவல் வீடு. அதுல உங்களுக்கு சாப்பிட தேவைப்படுறது, படிக்க தேவைப்படுறது எல்லாமே கிடைக்கும். அந்த தங்க சேவல் வீடு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும். இனி நீங்க கவலைப்படாம பயப்படாம அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் கீர்த்தி பாலு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த உதவிய எங்க ஜென்மத்துல நாங்க மறக்க மாட்டோமா அப்படின்னு சொன்னா கீர்த்தி. இன்னையில இருந்து நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுக்கா. வயிறு நிறைய சாப்பிட்டு நம்ம நல்லபடியா படிக்கலாம் அப்படின்னு சொன்னா பாலு. அப்படி பாலு கீர்த்தி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த தங்க சேவல் வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு ஊர்ல பாலு கீர்த்தி அப்படிங்கிற 2 அநாத பசங்க இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடிதான் அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுனால பாலு கீர்த்தி இப்ப தனியா தான் இருந்தாங்க. அவங்க வீட்லயே ஒரு மந்திர மரமும் இருந்துச்சு. அந்த மந்திர மரத்துக்கு நிறைய சக்திகள் இருந்தாலும் கூட அந்த மந்திர மரத்துக்கிட்ட இதுவரைக்கும் கீர்த்தி பாலு எதுவும் கேட்டதில்ல. அந்த மரத்தோட அவங்க ரொம்ப பாசமா பேசுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கீர்த்தி வேலைக்கு போய் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தா. அவங்க வீட்டுல இருக்கிற மந்திர மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு அக்கா எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்த பாலு அக்கா வந்ததோ அக்கா கிட்ட இப்படி சொன்னான். அக்கா, இன்னைக்கு காலையில நானும் உன் கூட சேர்ந்து வேலைக்கு போலான்னு வந்தேன்ல. ஆனா யாரும் வேலை கொடுக்கலக்கா. யாராச்சும் வேலைக்கு கூப்பிடுவாங்கன்னு நின்னு காத்துக்கிட்டே இருந்து கடைசியில வேற வழி இல்லாம வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டல, அக்கா வர்றதுக்குள்ள சமைச்சு வைக்கலான்னு வீடு முழுக்க தேடினா சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லக்கா. சரி, வெளியே போய் ஏதாவது வாங்கிட்டு வரலானாலும் கையில 1 ரூபா கூட இல்லக்கா. சரி விடுற தம்பி, இது என்ன நமக்கு புதுசா? தினமும் நடக்கிறது தானே. நம்ம வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது, யாரும் வேலை கொடுக்காம நம்ம ரொம்ப கவலையா திரும்ப வருது. சரி, அதெல்லாம் விடு. எப்பவும் போலவே இன்னைக்கு நம்ம 2 பேரும் தண்ணியை குடிச்சிட்டே தூங்கலாம். ஆனா இன்னைக்குதான் நீ வேலைக்கு போனியக்கா, பணம் கொடுக்கலையா? நான் இன்னைக்கு வயல் வேலைக்கு போயிருந்தேன்டா. ஆனா ரொம்ப நாளா நாம சரியா சாப்பிடல. அதனால வயல்ல வேலை பார்க்கும்போது தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். அப்படி விழுந்த இடத்துல இருந்த செடியெல்லாம் பாழா போயிடுச்சு. என்னாலதான் செடியெல்லாம் பாழா போச்சுன்னு நீ செஞ்ச வேலைக்கு கூலிய வச்சு இதை நான் சரி பண்ணிக்கிறேன்னு அனுப்பிட்டாங்க. நம்ம தலையெழுத்தே அவ்வளவுதாக்கா, வேலையும் கிடைக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமா வேலை கிடைச்சாலும் இப்படி ஏதாவது நடந்து பணமும் கிடைக்காது. சரி விடு, வா போலாம். நீ போ பாலு, நான் மரத்துக்கு தண்ணிய ஊத்தி கொஞ்ச நேரம் இங்க உக்காந்துட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொன்னா கீர்த்தி. ஆனா பாலுவும் கீர்த்தி 2 பேரும் உள்ள போகாம அந்த மரத்துக்கு கீழே உக்காந்து அந்த மரத்துக்கிட்ட அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்குள்ள பாலு கீர்த்தியோட வீட்டுக்கு சுப்பையா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்தான். அவன் ரொம்ப கோவமா அவங்க கிட்ட இப்படி சொன்னான். ஏமா, இவ்வளவு நாள் ஆகியும் அந்த கடவுள் உங்களுக்கு அறிவே கொடுக்கல. போனா போகுது சின்ன பசங்கன்னு இவ்வளவு நாள் நான் ரொம்ப சாதாரணமா தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க கொடுக்கற மாதிரி தெரியல. அந்த பணம் ஒன்றும் இப்ப கொடுத்தது இல்ல. உங்க அப்பா என்னன்னா அவன் பாட்டுக்கிட்டு கடனை வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டான். உங்ககிட்ட வந்து கேட்டா இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரோன்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி என்ன கஷ்டமா? உங்க வீட்டை நான் என் கடனுக்காக எடுத்துக்கிறேன். ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. எப்படியும் நாங்களும் எங்களால முடிஞ்ச பணத்தை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அப்ப நாங்க கடன் அடைக்கலன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்கோங்க. 6 மாசம்லாம் முடியாது. நீங்க சின்ன பசங்கன்றதால 3 மாசம் நேரம் தரேன். அதுக்குள்ள உங்களோட கடன் பணத்தை கொடுத்துட்டு உங்க வீட்டை நீங்க மீட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏன் இஷ்டம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லி சுப்பையா அங்கிருந்து கிளம்பிட்டான். டேய் தம்பி, பாத்தியாடா, 3 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. நமக்கு இங்க சாப்பிடவே சாப்பாடு இல்ல. 3 மாசத்துக்குள்ள என்ன பண்ண போறோம்? நமக்குன்னு இருக்கிற இந்த வீடும் விட்டுட்டு போயிடும் போல அப்படின்னு சொன்னா கீர்த்தி.
கீர்த்தி பாலு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த மரம் திடீர்னு பேசிச்சு. பசங்களா, ஒவ்வொரு நாளும் உங்க கஷ்டம் அதிகமாயிக்கிட்டே தான் போகுது. இனி முடியாது. நீங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நான் உங்களுக்கு உதவ வேண்டிய நேரம் இப்ப வந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. பாலு, நீ எழுந்திருச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து உனக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்லிச்சு அந்த மந்திர மரம். பாலு உடனே சரி அப்படின்னு சொல்லி உள்ள போய் கொஞ்சம் தண்ணிய எடுத்துட்டு வந்து அந்த தண்ணிய உடனே அந்த மரத்துக்கு ஊத்துனான். அவன் அப்படி தண்ணிய ஊத்துன உடனேயே கொஞ்ச நேரத்துல அந்த மரம் முழுசா ஒரு தங்க மரமா மாறி போயிடுச்சு. அத பார்த்ததும் பாலு கீர்த்தி 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் ஒரு மந்திர மரங்கிற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும்ல. நீங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எனக்கு மட்டும் தண்ணி ஊத்தி என்ன இவ்வளவு பெருசா நல்லபடியா வளர்த்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் பாசமா அப்படி பண்ணதுனாலதான் நாளுக்கு நாள் என்னுடைய சக்தி அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்க 2 பேரும் என் மரத்துல இருக்கிற ஒரு இலைய பறிச்சு அதை கொண்டு போய் வித்து வயிறு நிறைய சாப்பிடுங்க. அப்படி வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் முதல்ல என்ன வந்து பாருங்க. போங்க போங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த மந்திர மரம். மந்திர மரம் சொன்ன மாதிரியே பாலு கீர்த்தி அந்த இலைய வித்து கிடைச்ச பணத்துல வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மரத்து பக்கத்துல வந்தாங்க. அப்ப அந்த மரம் அவங்க 2 பேருக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. பாருங்க பசங்களா, உங்களுக்கு எப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க என்கிட்ட வந்து என்ன வேணும்னாலும் கேட்கலாம். சின்னதோ பெருசோ எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா நான் தீர்வு கொடுக்கறேன். மந்திர மரமே, உன்னால இன்னைக்கு நாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயிறு நிறைய சாப்பிட்டிருக்கோம். அதுக்கு முதல்ல உனக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்காக நீ இருக்கிறியே அப்படின்னு நாங்க 2 பேரும் உன்னையே நம்பி அப்படியே சோம்பேறியா உட்காரக்கூடாது. நாங்க கேட்டது எல்லாமே நீ கொடுக்கறங்கிறதுனால நாங்க 2 பேரும் எந்த வேலையும் செய்யாம இருந்தோம்னா வாழ்க்கையில பெரியவங்களாகவே முடியாது அப்படின்னு சொன்னா கீர்த்தி. அப்போ பாலு இப்படி சொன்னான். ஆமா, எங்க அக்கா சொல்றது உண்மைதான். ஆனா ஊர்ல எங்களுக்கு யாரும் எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஒரு வியாபாரம் வச்சாதான் இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணுது. அதனால நாங்க வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவையோ அதை நீ கொடுத்தா போதும். அதை தவிர்த்து என்னைக்காவது பெரிய பிரச்சனை வரும்போது மட்டும் நீ எங்களுக்கு உதவி செஞ்சா போதும். எங்களுக்கு நீ அப்பா அம்மா மாதிரி, குரு மாதிரி. நாங்க நல்லது பண்ணும்போது பாராட்டு, கெட்டது பண்ணும்போது அறிவுரைய சொல்லு. அப்போ அந்த மரம் பசங்க அப்படி சொல்றது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. உடனே அந்த பசங்களுக்கு தேவைப்பட்ட பணத்தை அந்த மரம் கொடுத்துச்சு. இங்க பாருங்க பசங்களா, இவ்வளவு நாள் நல்ல மனசு இருக்க பசங்க அப்படின்னு மட்டும்தான் உங்களை பத்தி நினைச்சேன். ஆனா தன்மானம் அதிகமா இருக்கிற பசங்கன்னு நல்லாவே தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வியாபாரத்தை செஞ்சு ரொம்ப சீக்கிரமாவே நீங்க நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த மந்திர மரம் அவங்க 2 பேரையும் வாழ்த்திட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலு கீர்த்தி அந்த பணத்தை வச்சு சின்னதா ஒரு தள்ளு வண்டியில காய்கறி வியாபாரத்தை செஞ்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் செஞ்சு சொந்தமா பணம் சம்பாதிச்சு வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸை பார்க்கணும்னா உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.